தனிநபரின் சுயநலம் அல்லது துரோகம் அல்லது ஒழுங்கற்ற தலைமைத்துவத்தினாலே டீனேஜரான 250 உயர்நிலை பள்ளி மாணவர்கள் உட்பட 304 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த கொலை நடப்பதற்கு காரணமாயிருந்தவர் யார்? இந்த கொலை நடப்பதற்கான அலட்சியம் என்ன என்கின்ற ஒரு காரியத்தை தான் இந்த வீடியோவிலே நாம் பார்க்க போகிறோம். நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரு கோரிக்கை, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. கப்பலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 வகையான கப்பல்கள் காணப்படுகிறது. ஆனால் நான் ஒரு 3 வகையான கப்பலை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து நான் விளக்க போகிறேன். முதலாவது கப்பல் பேசஞ்சர் கப்பல். நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறபடி டைட்டானிக் போல உள்ள சொகுசு கப்பலும் இதில் அடங்கும். இரண்டாவது சரக்கு கப்பல். நம்மளுடைய சரக்குகள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்காக பயன்படுத்துகிற கப்பல் சரக்கு கப்பல். மூன்றாவது ஃபெரி. அதில் சரக்குகளும் ஏற்றிக்கொள்ளலாம், கார், லாரி போன்ற வாகனங்களையும் ஏற்றிக்கொள்ளலாம், மக்களும் அதில் டிராவல் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபெரியில் நடந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். 15ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2014 வருஷத்திலே டேன்வான் ஹைஸ்கூலை சார்ந்த மாணவர்கள் 325 பேர் ஒரு ஃபீல்டு ட்ரிப்புக்காக இஞ்சியான் அப்படின்ற துறைமுகத்தில் இருந்து ஜெஜியூ என்கின்ற ஒரு தீவுக்கு அவர்கள் பயணம் செய்ய அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக அவங்க அந்த பயணத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர்களுக்கு பிரியா விடை பெற்று அவங்க வராங்க. ஆனால் அவங்க இதுதான் அவங்கள சந்திக்க போகிற கடைசி தருணம் என்பதை உணராம அந்த கப்பலில் அவங்க பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சுமார் 443 பயணிகள் அதில் இருக்கிறாங்க. 33 பணியாளர்கள் அந்த கப்பலில் பயணம் பண்ண வருகிறாங்க. 185 கார்கள் அதில் இருக்கிறது. 2147.7 டன் சரக்குகள் அந்த கப்பலில் ஏற்றப்படுகிறது. 6:30 மணிக்கு MS செவோல் அப்படின்ற அந்த ஃபெரி புறப்பட வேண்டிய ஒரு தருணம். ஆனால் அங்கே இருந்த பனிமூட்டத்தினாலே அது 8:35 மணிக்கு தான் அது புறப்பட ஆரம்பிச்சது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால், அந்த துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட ஒரே கப்பல் இந்த MS செவோல் ஃபெரி மட்டுமே. உடனே நீங்கள் கற்பனை பண்ணிக்காதீங்க, டைட்டானிக் மாதிரி அதுவும் பனியில் மோதி முழுகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். இதில் லீ ஜின் சியோக் அப்படின்ற 69 வயதான கேப்டன் இதை தலைமை தாங்கி நடத்துகிறார். அவருக்கு சுமார் 40 வருஷம் இதில் பயண அனுபவம் உள்ளது. அந்த ரெகுலராக வர கேப்டனுக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவர் வரார். இந்த கப்பல் பயணப்பட்டு தொடர்ந்து அது பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அடுத்த நாள் ஏப்ரல் 16ஆம் தேதி காலை 8:20 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கப்பல் ஆட்டோ பைலட் மோடில் இருந்து மேனுவல் ஸ்டீரிங்க்கு மாற்றப்படுகிறது. தொடர்ந்து அந்த ஃபெரி பயணம் செய்து கொண்டே இருக்கிறது. மேங்கோல் அப்படின்ற ஒரு கால்வாய் வழியாக அது கடந்து செல்லும் பொழுது அங்க அடியிலே வலுவான நீரோட்டம் காணப்படுகிறது. ஆனால் இந்த சேவோல் கப்பல் அடிக்கடி அந்த இடத்துல பயணம் செய்யறதுனால அதை அவங்க எளிதாய் சமாளிச்சுட்டு அவங்க அப்படியே தொடர்ந்து பயணம் செய்யறாங்க. சரியா 8:40 மணிக்கு மாணவர்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கப்படுகிறது. கரெக்டா அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சேவோல் கப்பல் அபாயகரமான ஒரு திருப்பத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. 8 நிமிஷம் கழிச்சு, அதாவது 8:48 மணிக்கு அந்த நேரத்தில் ரேடாரை பயன்படுத்தி 140 டிகிரி திருப்பத்தை அங்கே கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா அது எதிர்பாராத விதமா 145 டிகிரிக்கு அது மாறி விடுகிறது. அதை சரி செய்வதற்காக எதிர் திசையில திருப்ப சொல்றாங்க. திரும்பவும் அது அதிகமாக திரும்பி விடுகிறது. அதை சரி செய்ய திரும்பவும் இந்த திசையில மாத்துறாங்க. இப்படி மாறி மாறி பண்ணும் பொழுது அந்த கப்பலில் வைத்திருந்த சரக்குகள், கார்கள் எல்லாம் கட்டுப்பாட்டை இழந்து இங்கேயும் அங்கேயும் அது மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக காரெல்லாம் அதில் சும்மா நிறுத்தி வச்சிருப்பாங்க. அதை எதுவும் கட்டி வைக்காததுனால அது இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகி ஒரு பக்கம் அது சரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் கப்பலுடைய கேப்டனான லீ அவர் தன்னுடைய அறையில் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இந்த கார் விழுற சத்தம், சரக்கு விழுற சத்தம் கேட்ட உடனே அவர் அங்கிருந்து உடனே எழுந்து வரார். அவர் வருகிற அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் பொறுப்பாக இருந்த அந்த கப்பலுடைய இன்ஜினை நிறுத்த சொல்றார். அந்த இன்ஜினும் நிறுத்தப்படுகிறது.
இப்போ இன்ஜினும் நிறுத்தப்பட்டதுனால ஒருவேளை அந்த கப்பல் சரிகிற அந்த நிலையிலிருந்து நிமித்தி வைக்கனா கூட இன்ஜின் ஆஃப்ல இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கிடையில 8:50 பாத்தீங்கன்னு சொன்னா இன்ஜின் அறையில இருக்கிறவங்க எல்லாம் வெளியில வராங்க. அப்போ 8:52 அந்த கப்பல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருகிறது. கப்பல் மூழ்கும் ஆபத்துல இருக்கு, அதனால யாரும் மூவ் பண்ணாதீங்க, நீங்க அசைஞ்சிங்கன்னா நகர்ந்தீங்கன்னு சொன்னா பேலன்ஸ் மிஸ் ஆகும், அதனால கப்பல் வேகமாக முழுகுவதற்கான ஆபத்து உள்ளது அப்படின்னு சொல்லி கட்டளையிடப்படுகிறது. ஆனா இதுக்கு இடையில 8:22 சோ குக் ஹா அப்படின்ற ஒரு மாணவன் நேஷனல் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்றாரு. அவர் 8:22 கால் பண்றாரு. 8:24 மீட்பு பணியாளர்களிடம் அது இணைக்கப்படுகிறது. அவங்க எந்த இடத்துல இருக்கீங்க, என்ன டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்க நாங்கள் உடனே வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் எதிர்பாராத விதமா இந்த சோ குக் ஹா அந்த நபர் அதில் காப்பாற்றப்படாமல் அவர் அங்கே உயிரிழந்து விடுகிறவராய் காணப்படுகிறார். 8:23 எல்லாரும் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. கேப்டன் லீ தொடர்ந்து அங்க இருக்கிற மக்களை நகர வேண்டாம் அப்படின்ற உத்தரவு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாய் முழுக ஆரம்பித்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது தண்ணியில முழுகும் பொழுது அந்த மாணவர்கள் எவ்வளவு பயந்துருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, என்னெல்லாம் சொல்லி கத்திருப்பாங்க. அந்த நேரத்துல ஒவ்வொரு மாணவர்களும் தன்னுடைய பெற்றோருக்கு கால் பண்றாங்க. அவங்க நாங்க மூழ்கி கொண்டு இருக்கிறோம், நாங்க சாக போறோம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் பயப்படுறாங்க. அதுல ஒரு தாய் சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்க டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த மாணவர்கள் அப்படியே அதை ஃபாலோ பண்றாங்க. அவங்க டீச்சர் என்ன சொல்றாங்க, கேப்டன் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணுன்றாங்க. கேப்டன் என்ன சொல்றாரு, நீங்க நகராதீங்க, அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால இவங்க அதை ஃபாலோ பண்ணி அங்கேயே இருக்கிறாங்க. 9:38 பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா கப்பல் இன்னும் முழுக ஆரம்பிக்குது. அதுல சுமார் 150 160 பயணிகள் வெளியில குதிக்கிறாங்க. சரியா 9:46 கேப்டன் லீ அவர் அங்கிருந்து மீட்கப்படுகிறார். இதுல குதிச்ச நிறைய பேரை சுற்றி இருக்கிற பல மீனவர்களுடைய கப்பல், சரக்கு கப்பல், மீட்பு படையினர், ஹெலிகாப்டர் இதனுடைய உதவியோடும் காப்பாற்றப்படுறாங்க. சரியாக 12 கொஞ்சம் மட்டும் அந்த கப்பலுடைய மேல் பகுதி தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனா 1:03 அந்த கப்பல் முழுமையாக மூழ்கிவிட்டது. 250 பள்ளி மாணவர்களோடு சேர்த்து 304 பேர்களை அந்த கப்பலோடு அவர்களை உள்ளே மூழ்கடித்து அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒருவேளை அவங்க கப்பல் உள்ளவே இருந்ததுனால்தான் அவங்க செத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த சேவோல் ஃபெரி கவிழ்ந்தாலும் தண்ணீர் உள்ளே வந்தாலும் நீங்க அப்படியே இருக்கணும், நீங்க அப்படியே இருக்கணும், நகரக்கூடாது நகரக்கூடாது என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால இந்த கேப்டனுடைய தவறான வழிகாட்டுதலினாலே 304 பேர் ஒரு மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பிறகு அந்த கப்பலை குறித்து விசாரிக்கும் பொழுது அது ஜப்பானில் இருந்து வாங்கப்பட்ட கப்பல், ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட கப்பல். அதனுடைய எடையை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். 116 பயணிகள் மட்டுமே அதில் பயணம் செய்ய முடியும். ஆனால் இவர்கள் 956 பேர்கள் ஏறக்கூடிய வகையிலே அதை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதை பயன்படுத்துவதற்கான ஆவணங்கள் பல பொய்யான ஆவணங்களாய் அது காணப்பட்டது. கிட்டத்தட்ட 37 டன் மார்பிள்ஸ் அந்த கப்பலுடைய பின்தளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 33 பணியாளர்கள் இருந்தாலும் அதில் 19 பேர் ஒழுக்கமற்றவர்களாய் இருக்கிற பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ். 987 டன் சரக்குகள் மட்டுமே அதில் ஏற்றுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்க 2142.7 டன் சரக்குகள் அதில் ஏற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 1 அந்த ஸ்டியரிங் கீரை சரி செய்யணும்னு சொல்லி எச்சரிக்கை செய்யப்பட்டும் அந்த ஸ்டியரிங் சரி செய்யவில்லை. இதில் நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி, இந்த 304 பேர்களுடைய மரணத்துக்கு யார் காரணம்? அந்த பொய்யான ஆவணங்களை தயாரித்த அந்த கப்பலுடைய ஓனர் காரணமா? அந்த ஸ்டியரிங் சரியில்லை அப்படின்னு சொல்லி எச்சரித்தோம், அதை சரி பண்ணாமல் இருந்த அவர்களுடைய அலட்சியம் காரணமா? 19 பேர் ஒழுக்கமற்ற பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் அதில் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களை அவங்க அங்கே வேலைக்கு வைத்ததன் காரணமா? யார் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை, என்னுடைய உயிரை மட்டும் காப்பாற்றிக்கணும்னு நினைச்ச அந்த கேப்டன் லீனுடைய காரணமா?
கால் பண்ணி வீட்டில் கேட்கும்பொழுது அந்த பேரண்ட்ஸ் உங்களோட டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்களே, அது காரணமா? இதில் எது மாறி இருந்தால் அந்த 304 பேர்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. என்ன நண்பர்களே, இது ஒரு அதிர்ச்சியான கவலை தரும் ஒரு வீடியோவாக இருந்தாலும் இது போன்ற பெரிய அழிவு எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கும் என்று நாம் நம்புவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆல் ஆப்ஷனை செலக்ட். அப்போ தான் நான் போடுற இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பி பிளஸ்ட். Traveling, trekking, tribal videos, motovlog, adventurer, information, natural.